வெல்கம் ஒரு காலை வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளான தேவையான ஐட்டங்கள்: ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்துருக்கேன், 2 முட்டை, ஒரு மீடியம் சைஸில் பல்லாக்கி எடுத்துருக்கேன், ஒரு சின்ன வெள்ளைப்பூடு பீஸு, ஒரு சின்ன மிளகா, கொஞ்சம் லெமன் அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு குப்பூஸ். இந்த குப்பூஸ் இங்கே குவைத்து இந்த மாதிரி வெளிநாட்டு ஏரியாவில் இப்படி ஒரு குப்பூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் கிடைக்கும். இந்த லாக்டவுன் டைம்னால அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு, வேறு ஒரு ஐட்டமும் கிடைக்க மாட்டேங்குது. இது கிடைச்சது இந்த டைம் பெருசு தான். அப்போ இந்த குப்பூஸை இந்த லைனில் இருக்கிற இந்த மாதிரி சைஸஸ் அப்படி கட் பண்ணிவிட்டு அது மாதிரி இப்படி ஒரு கட் போடுவாங்க. எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான ஐட்டம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நம்ம ரெடி பண்ணலாம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு, தீ பற்றாச்சு, சட்டி சூடுங்களை ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே, தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம். 2 காஞ்ச மிளகு வத்தல். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆனியன் போடுறோம். மிளகா, வெள்ளைப்பூடை கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ள போடுறோம். ஒரே வெள்ளைப்பூடு தான், ஒரு சின்ன பீஸ் தான் போட்டுருக்கோம். அதனால சரி, அவங்களுக்கு கேமரா தெரியுமா என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்து நம்ம இந்த கேப்சிகம் மிளகா கட் பண்ணி நம்ம கேப்சிகம் மிளகா போட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் நம்ம பெப்பரை இடித்து வச்சுருக்கேன், அதான் சேர்க்குறேன். அப்படியே போட்டு நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம இதில் முட்டையை நான் உடச்சி விட்டோம். வெந்த பிறகு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க குப்பூஸ் ஆட் பண்ண. முட்டை ரொம்ப நல்லா வேக வேண்டாம். இதுதான் குப்பூஸு. இந்த குப்பூஸ் பல ஐட்டம் இருக்குது. ப்ரௌன் குப்பூஸ் இருக்குது, அப்புறம் நார்மல் நைட் குப்பூஸு, ஒரு 5-6 வகை குப்பூஸ் தானே இங்கே குவைத்தில் இருக்குது. ஊரில் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பரோட்டா செய்யலாம். நம்ம கொத்து பரோட்டா அந்த மாதிரி மாடலில் நம்ம பண்ணலாம். இதை அதே மாதிரி பிச்சு போட்டு, இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்தியில் செய்யலாம். உங்களுக்கு எது வாய்ப்பாக இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. ஓகே, இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டு ஒரு 2 மினிட்டுக்கு அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, லைட்டாக ஒரு கிண்டி விடுங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அப்போ தீயை அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதில் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விடணும். தீயை அமர்த்தியாச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன பீஸ் லெமன் வச்சுருக்கோம். லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெளிநாட்டில் இந்த பாவப்பட்டவங்களோட சாப்பாடு தான் இந்த குப்பூஸ். நன்றி, வணக்கம்.